வாட்டி ரீகேப் பார்த்துட்டு மீதி டீட்டெயிலை வந்து பார்ப்போம். எம்என் ராய் அப்படின்னா நீங்கள் வந்து மக்கள் திட்டம்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, எம்என் ராய், எம்என் அப்படின்ற மாதிரி இருக்கா. எம்என் அண்ணாவே மக்கள் பயப்படுவாங்க, எம்என் அண்ணா மக்கள் பயப்படுவாங்க, மக்கள் திட்டம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எனை பார்த்தா மக்களுக்கு பயம், மக்கள் திட்டம். எம்என் அப்படின்ற மாதிரி வருது, மக்கள் திட்டம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயிரத்தி 1934 யார் வந்து இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை வந்து எழுதினாங்கன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா. இவர் வந்து அந்த புத்தகத்துல எத்தனை ஆண்டு திட்டத்தை வந்து முன்மொழிந்தார்னா 10 ஆண்டு திட்டத்தினை வந்து முன்மொழிந்தார். இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா. தேசிய திட்டக்குழு யாருடைய முயற்சியால் 1938 வந்து உருவாக்கப்பட்டதுன்னா சுபாஷ் சந்திர போஸ் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. யார் வந்து தேசிய திட்டக்குழுவை உருவாக்குனாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து 1938 வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ 1938 காங்கிரஸ் உடைய தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து இருந்திருப்பாரு. பம்பாய் திட்டம் வந்து எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1944. யார் உருவாக்குனாங்கன்னா இந்திய தொழிலதிபர்களால் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்பட்டது. ஸோ இது எத்தனை பேர் கொண்டு உருவாக்கியிருப்பாங்கன்னா 8 பேர் கொண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க. மக்கள் திட்டம் வந்து யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா எம்என் ராயால் முன்மொழியப்பட்டது. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945. காந்திய திட்டம் வந்து எப்போது முன்மொழியப்பட்டதுன்னா 1944. யாராலன்னா ஸ்ரீமன் நாராயண அகர்வால். சர்வோதயா திட்டம் வந்து எப்பொழுது முன்மொழியப்பட்டதுன்னா 1950. யாராலன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன். முக்கியமான டீட்டெயில் மட்டும் பார்ப்போம். அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அரசியலமைப்பில் எந்த பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா பிரிவு 4. இந்திய திட்ட ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1950 மார்ச் 15. இதை வந்து தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1950 மார்ச் 15 தான் தேசிய திட்டக்குழு அப்படின்னு சொன்னாலும். ஜவஹர்லால் நேரு தலைமை. ஸோ முதல் தலைவர் யாரு, திட்ட ஆணையத்தினுடைய முதல் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய திட்ட ஆணையத்தில் யார் யார் இருந்தாங்கன்னா பிரதமர் வந்து தலைவராக இருப்பார். 4 முழு நேர உறுப்பினர்கள், கேபினெட் அமைச்சர்கள் நிலையில் இருக்கக்கூடிய 4 பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க. திட்ட ஆணையத்தினுடைய கூட்டங்கள் எல்லாம் வந்து தலைமை ஏற்றி நடத்தியவர் யாருன்னா பிரதமர். முக்கியமான டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்ட ஆணைய நிர்வாகத்தில் மாநில அரசுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டதான்னா இல்லை. இது முழுவதும் மத்திய அரசினுடைய அமைப்பாக இருந்தது. எதுன்னா இந்திய திட்ட ஆணையம். தேசிய திட்டக்குழுவினுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளையும் தேவைகள் குறித்து விரிவான ஆய்வு செய்து திட்ட ஆணையத்துக்கு அறிக்கை கொடுக்கறது தான் வந்து தேசிய திட்டக்குழுவினுடைய பணி. தேசிய வளர்ச்சி குழு வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1952. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா பிரதமர் வந்து தலைவராக இருப்பார். தேசிய வளர்ச்சி குழுவினுடைய தலைவர் யாருன்னா பிரதமர். இதில் வந்து அனைத்து மாநில முதலமைச்சர்களும் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. தேசிய திட்டக்குழுவினுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1952 நவம்பர் 8, 9. இதில் யார் யார் இருப்பாங்கன்னா தலைவராக வந்து பிரதமர் செயல்படுவார். மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் இருப்பாங்க. எல்லா மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் இருப்பாங்க. யூனியன் பிரதேச நிர்வாகிகள் இருப்பாங்க. திட்ட ஆணையத்தினுடைய உறுப்பினர்களும் வந்து இருப்பாங்க. முக்கியமான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 5 ஆண்டு திட்டத்திலிருந்தே வந்து வறுமையை ஒழிக்கணும்ன்ற பிரச்சனை, அந்த வறுமையை ஒழிச்சே ஆகணும்ன்றதுல கவனத்தை செலுத்தினாங்க அப்படின்னா 4வது 5 ஆண்டு திட்டத்திலிருந்து. எப்போ வந்து இது இந்த வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கம் வந்து தீவிரப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1970களில்.
ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதை நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு எந்த சட்டப்பிரிவு கூறுதுன்னா 38(2). உச்ச நீதிமன்றம் எந்த வருடம் மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் நிலைய வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பு உரிமைக்கு வந்து எதிரானது அப்படின்ட்டு அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இதுவை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றம் 2011ஆம் ஆண்டு. திட்டமிடல் அப்படின்ற முறையை வந்து இந்தியா வந்து யாரை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா சோவியத் யூனியன், இன்றைய ரஷ்யா. ஸோ நம்ம எந்த பொருளாதாரத்தை கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா கலப்பு பொருளாதாரம். ஸோ இந்த பேஜில் வந்து இது வந்து ஒரு கொஷின் இருக்கு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி ஜவஹர்லால் நேரு. இரண்டாம் தொழிற்கொள்கை தீர்மானம் எப்போது நாடாளுமன்றத்தில் ஏற்கப்பட்டதுன்னா 1956. இரண்டாவது தொழிற்கொள்கை தீர்மானம் 2ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. PV நரசிம்ம ராவ் தலைமையில காங்கிரஸ் அரசு வந்து எப்போது பொருளாதார சீர்திருத்தத்தை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1991. இல்ல அதாவது பொருளாதார தாராளமயமாக்கம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் 1991. LPG வந்து எப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? LPG என்ன லிபரலைசேஷன், P என்ன பிரைவேடைசேஷன், G என்ன குளோபலைசேஷன். அது எப்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் 1991 தான். ஸோ அது வந்து தெளிவா வந்து நோட் பண்ணிக்கோங்க. சைட்ல வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போது நிறைவேறியதுன்னா 1985 இருந்து 90 வரைக்கும். 90ல வந்து நிறைவேறியது. 90 முடிச்சதுமே அடுத்தது உடனே வந்து 8வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தல. ஏன்னா பொருளாதார காரணத்தால. அப்போ ஆண்டு திட்டங்கள் வந்து எந்தெந்த வருடம் கொண்டு வந்தாங்கன்னா 1990ல இருந்து 91, 91ல இருந்து 92. 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போது செயல்பட தொடங்குதுன்னா 92ல வந்து செயல்பட தொடங்குது. அடுத்து வந்து டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து அரசினுடைய சிந்தனை பிரிவாக மட்டுமே செயல்படுகிறது. நிதி ஆயோக் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2015 ஜனவரி 1. எதுக்கு மாற்றாக இதை கொண்டு வந்தாங்கன்னா இந்திய திட்ட ஆணையத்தை கலைச்சிட்டு நிதி ஆயோக்கை வந்து கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாருன்னா பிரதமர். ஸோ நிதி ஆயோக்ல வந்து அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் ஒன்றிய பகுதிகளினுடைய துணைநிலை ஆளுநர்களும் வந்து இருப்பாங்க. நிதி ஆயோக்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து 28 மாநிலங்கள் மற்றும் 9 ஒன்றிய பகுதிகளினுடைய தலைவர்கள் வந்து இருப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்க யூனியன் பிரதேசங்கள் வந்து 9 கொடுத்துருக்காங்க. அதை அடிச்சுட்டு 8 வந்து போட்டுக்கோங்க. தற்சமயம் வந்து இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் யூனியன் டெரிட்டரியும் வந்து இருக்கு. ஸோ 28. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திட்ட ஆணைய பங்களிப்புன்னா ஆலோசனை வழங்குறது மட்டும். அதே வந்து திட்ட ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரத்தை வந்து நிதி ஆயோக் வந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்திய திட்ட ஆணையம் வந்து என்ன பண்ணும்? கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை மட்டும்தான் வந்து கொடுக்கும். அடுத்து வேறுபாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக்கும் இந்திய திட்ட ஆணையம் 1950 மார்ச் 15 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதற்கான வேறுபாடுகள் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நிதி ஆயோக் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 2015 ஜனவரி 1. திட்ட ஆணையம் வந்து 1950 மார்ச் 15. தலைவர் ரெண்டுத்துக்குமான தலைவர் யாருன்னா பிரதமர் தான். துணைத் தலைவர் பிரதமர் வந்து நியமனம் பண்ணுவாரு. திட்ட ஆணையத்துல வந்து பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் வந்து நியமிக்கப்படுவார். துணைத் தலைவர் வந்து நிதி ஆயோக்கு பிரதமர் வந்து நியமனம் பண்றாரு. அதே திட்ட ஆணையத்துல கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவரை வந்து துணைத் தலைவரா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஆளுநர் குழு. ஸோ நிதி ஆயோக்ல வந்து முதலமைச்சர்களும் எல்லா யூனியன் டெரிட்டரியுடைய துணைநிலை ஆளுநர்களும் வந்து இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் குழுன்னா மாநிலங்கள்ல இருந்து யாருக்கும் வந்து பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கல. ஆனா தேசிய வளர்ச்சி குழு வந்து 52ல வந்து தொடங்கினாங்க. அவங்க வந்து இந்த திட்ட ஆணையத்துக்கான எல்லா அறிக்கைகள் எல்லாம் ஆய்வு பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ நிதி ஆயோக் ஆளுநருக்குள்ளனா முதலமைச்சர்களும் துணைநிலை ஆளுநர்கள். அதே திட்ட ஆணையத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு. உறுப்பினர் செயலர்ன்னு பார்த்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படும் தலைமை நிர்வாக அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். செயலர்கள் அல்லது உறுப்பினர் செயலர்கள் வழக்கமான செயல்முறைகளின் கீழ் நியமிக்கப்படுகிறார்கள். பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து நிதி ஆயோக்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையை பொறுத்து அவ்வப்போது பகுதி நேர உறுப்பினர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. திட்ட ஆணையத்துல வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கான பகுதி வழங்கப்படவில்லை. முழு நேர உறுப்பினர்கள் வந்து திட்ட ஆணையத்தை விட குறைவான எண்ணிக்கையில தான் வந்து முழு நேர உறுப்பினர்கள் வந்து நிதி ஆயோக்ல வந்து இருந்திருக்காங்க. பட் திட்ட ஆணையத்துல வந்து பாத்தீங்கன்னா கடைசி திட்ட ஆணையத்துல 8 முழு நேர உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ முழு நேர உறுப்பினர்கள் பார்க்கும்போது திட்ட ஆணையத்துல அதிகமா இருந்திருக்காங்க. நிதி ஆயோக்ல வந்து பாத்தீங்கன்னா திட்ட ஆணையத்தை விட கம்மி தான்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் எப்போ தொடங்கினாங்க, திட்ட ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது, யார் அதனுடைய தலைவர்கள், தேசிய வளர்ச்சி குழு எப்போது வந்தது, அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க.